வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்கொடியை பற்றி பார்ப்போங்க. பொதுவாக நம்ம பீர்க்கங்கொடி நட்ட ஒரு 7வது நாளில் முளைக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 17லேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளே கொடி ஓட்ட ஆரம்பிச்சிருங்க. அந்த டயத்தில் நம்ம ட்ரெயினை கட்டி கொடியாற்றத்துக்கு மேலே கட்டி விட்டுறலாங்க. பொதுவாக நம்ம வெயில் காலத்தில் பீர்க்கங்கொடிக்கு எந்த மாதிரி நோய் வரும்னா சார்வலின பூச்சிகள் அதிகமாக வருங்க. அதாவது ஒயிட் ஃப்ளை, த்ரிப்ஸ் இது போன்ற பூச்சிகள் அதிகமாக வருங்க. இது நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி மருந்து கொடுத்துட்டே வரணுங்க. அதாவது ஒரு மைல்டான மருந்து அதிகமாக கொடுக்கணுங்க. எந்த மாதிரினா பிப்ரோனில், இமிடா, தயமெத்தாக்சம், அஸ்டமாப்ரைடு இது போன்ற லைட் டோஸ் உள்ள மருந்துகளை நம்ம அதிகமாக கொடுக்கணுங்க. பீர்க்கங்கொடி கொடி உரத்துக்கு எந்த மாதிரி உரம் கொடுக்கலான்னா, கீழே ட்ரன்ச்சிங் கொடுக்குறதா இருந்தால் சீவீடு, ஃபல்விக் அந்த மாதிரி உரங்கள் கீழே கொடுங்க. வந்துட்டு அமினோ ஆசிடு, ஜிப்ரலிக் ஆசிடு இது போன்ற வளர்ச்சிகளை மேலே ஸ்ப்ரேங்களை கொடுக்கலாங்க. நம்ம எப்பயும் போல் NPK உரம் வந்து அது வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது போல் உங்கள் பீர்க்கங்கொடியை நீங்கள் பராமரித்து வந்தீங்கன்னா ஒரு நல்ல முறையில் பீர்க்கங்கொடி வளர்க்கலாங்க. இது போன்ற விவசாய தகவல்களுக்கு நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நன்றி.